டாஸ்மாக் நிறுவனத்தில் கடந்த 23 ஆண்டு காலமாக தற்காலிகமாக பணிபுரிந்து வரும் ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அனைவருக்கும் முறையான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வு பெறும் வயதை 58லிருந்து 60ஆக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் டாஸ்மாக் ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள BSNL அலுவலகம் முன்பு CITU மாவட்ட தலைவர் ஜான் அந்தோணிராஜ் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் CITU, LBF, AITUC உள்ளிட்ட பல்வேறு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராக முழக்கமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய நிர்வாகிகள், தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் கடந்த மே 12ஆம் தேதி முதல் மூடப்பட்டதாக தெரிவித்தனர். இந்த அதிரடி முடிவால் மாநிலம் முழுவதும் 3000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களும், கோவை மாவட்டத்தில் மட்டும் 71 கடைகளும் மூடப்பட்டதால் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்களும் பணியிழந்து தவிப்பதாக குறிப்பிட்டனர். எனவே கடைகள் மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் அனைவருக்கும் அரசின் இதர துறைகளில் உடனடியாக மாற்றுப் பணி வழங்கிட வேண்டும் என்றும், காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு ஒப்பந்ததாரரே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இக்கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் தொழிற்சங்க கூட்டுக்குழு சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதியாக அரசு துறையில் 5 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றியவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற வாக்குறுதியை அவர்கள் முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில் டாஸ்மாக் ஊழியர்கள் கடந்த 23 ஆண்டு காலமாக டாஸ்மாக் நிறுவனத்தில் அநேகமாக மிக குறைந்த சம்பளத்தில் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் அனைவரையும் அரசு பணியாளர்களாக பேசிக் DA என்று சொல்லக்கூடிய தமிழக அரசுடைய ஊழியர்கள் பெறுகிற சம்பளத்தை பெறுகிற வகையில் அவர்களை பணி நிரந்தரம் செய்து தமிழக அரசூழியலாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி டாஸ்மாக் இந்த துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறோம். அவர் காலி பாட்டிலை திரும்ப பெறும் திட்டத்திற்கு மாற்றாக தொழிலாளிகளிடம் சிரமப்படுத்தாமல் அதை திரும்ப பெறுகிற திட்டத்தை மாற்றியமைப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த தொழிலாளிய ஒவ்வொரு கோரிக்கைகளையும் நாங்கள் சரி செய்து கொடுப்போம், அதற்காக கால அவகாசம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை நாங்கள் சொல்கிற விஷயம், நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே தமிழக அரசாங்கம் இவைகளுக்கெல்லாம் நாங்கள் உரிய தீர்வை வழங்குவோம் என்கிற உத்தரவாதத்தை கொடுப்பதோடு வெகு விரைவாக, எவ்வளவு விரைவாக டாஸ்மாக் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்.